ரேசன் அரிசியில, புழுங்கல் அரிசியில நல்லா சாஃப்ட்டா கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது ரொம்ப ஈஸியாவும் செஞ்சிடலாம். அதே அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாவும் இருக்கும். இட்லிக்கு அரைக்கும்போது இந்த அரிசி மாவு மட்டும் நம்ம இப்படி எடுத்து ஒரு துணியில கட்டி வச்சுட்டோம்னா, தண்ணி எல்லாத்தையுமே உறிஞ்சிடும். இந்த மாதிரி நம்ம மாவு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு, இப்போ வந்து கடலப்பருப்பு வந்துட்டு ஒரு 1/2 டம்ளர் போல் இந்த மாதிரி நல்லா வேக வச்சுட்டு, அது கூட ஒரு 2 ஏலக்காய் சேர்த்து இந்த மாதிரி 1, 2ஆ மிக்ஸியில் வச்சு ஓட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 மூடி தேங்காவை சேர்த்துட்டு, 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு, நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்படி வதக்கி நம்ம சேர்த்துட்டோன்னா, பூரணம் வந்து கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும் அதுக்காக. அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 வெல்லம் வந்துட்டு இந்த மாதிரி பாவாக கரைச்சி இன்றைக்கி நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வந்து அரைச்சி வச்சுருக்கிற கடலப்பருப்பை நம்ம சேர்த்துட்டு, இப்போ ஒன்று சேர எல்லாத்தையுமே நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா கிளறிக்கோங்க. வாழை இலையை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை எடுத்து வச்சுட்டு, அதில் கொழுக்கட்டையை தட்டி பூரணம் வச்சு சேர்த்துட்டோன்னா, அப்படியே 2 நாளாகும் வேக வச்சு எடுத்தோன்னா 2 நாள் ஆனாலும் அப்படியே இருக்குங்க. கெட்டே போகாது கொழுக்கட்டை. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு தேவையில்லாத ஸ்நாக்ஸ்லாம் கொடுக்குறதுக்கு செலவே இல்லாமல் இந்த மாதிரி வீட்டிலையே ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப ஹெல்த்தியானதாகவும் செஞ்சு கொடுக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். பாருங்கள், கொழுக்கட்டை ரொம்ப சாஃப்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.